விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மனு இணைப்பில் இருக்கிறார். மனு, தற்பொழுது அங்குள்ள களச்சூழல் என்ன விவரம்? தமிழக முதலமைச்சர், அதாவது இந்தியாவிலே முதல் முறையாக கடல் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள இந்த கண்ணாடி கூட்டு பாலத்தை திறந்து வைத்து முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் தற்போது திருவள்ளூர் சிலை பகுதியிலிருந்து விவேகானந்த நினைவு மண்டபம் நோக்கி நடந்து செல்லக்கூடிய காட்சியை தான் தற்போது ஒளிப்பதிவாளர் சதீஷ் காட்டிக் கொண்டிருக்கிறார். இந்த கண்ணாடி பாலத்தினுடைய நடுப்பகுதி வழியாக அமைச்சர்கள் மற்றும் முதலமைச்சர், துணை முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் நடந்து செல்லக்கூடிய காட்சியை தான் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த திறப்பு விழா என்பது தற்போது இந்த பாலம் திறப்பு விழாவை நடத்தி முதல்வர் நடந்து செல்லக்கூடிய காட்சி. இந்த பகுதியில், அதாவது நமக்கு தற்போது காட்சியில் காணக்கூடிய முதலமைச்சர் விவேகானந்த நினைவு மண்டபம் அந்த பகுதிக்கு சென்று அங்கிருந்து திரும்ப இந்த திருவள்ளூர் சிலை பகுதிக்கு வந்துதான் அங்கிருந்து இந்த லேசர் விளக்கு எரிய வைக்கக்கூடிய அந்த மாதிரி பல்வேறு நிகழ்ச்சிகள் இருப்பு. அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிறகுதான் படகில் மீண்டும் பூம்புகார் படகு தளத்துக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. அந்த பகுதியில் இந்த கண்ணாடி கூண்டு பாலத்தை பொறுத்த அளவில் பல ஆண்டுகளாக இந்த திருவள்ளூர் சிலையை பார்க்க முடியாமல் கன்னியாகுமரிக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்து செல்லக்கூடிய நிலையில் அவர்கள் இந்த திருவள்ளூர் சிலையை எந்த தடையுமின்றி பார்வையிடுவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று தொடர் கோரிக்கை வைத்திருந்த நிலையில் தற்போது இந்த கண்ணாடி கூட்டு பாலம் கட்டி முடிக்கப்பட்டு அந்த பாலம் திறப்பு விழா காணப்பட்டுள்ளது. குறிப்பாக இனி வரக்கூடிய நாட்கள் என்பது புத்தாண்டு கொண்டாட்டத்துக்காக சர்வதேச சுற்றுலாத்தலமான கன்னியாகுமரிக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் வர துவங்கியுள்ளது. அது மட்டுமில்லாமல் இங்கு சபரிமலை சீசன் தொடங்க, அதாவது ஆண்டுதோறும் நவம்பர், டிசம்பர், ஜனவரி போன்ற மாதங்களில் பல ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இந்த சுற்றுலா தலத்துக்கு வந்து செல்வது வழக்கம். சபரிமலை ஐயப்ப பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள். அந்த சுற்றுலா பயணிகளுக்கு இந்த திருவள்ளூர் சிலையை எளிதாக சென்று பார்வையிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. அதாவது நாளை முதல் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் விவேகானந்தர் நினைவு மண்டபத்துக்கு படகு தளத்துக்கு சென்ற பின்பு அங்கிருந்து இந்த கண்ணாடி கூண்டு பாலம் வழியாக நடந்து பாலத்தினுடைய அடிப்பகுதியில் கடலினுடைய அலை மற்றும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பாறைகள் உள்ளது. அந்த காட்சிகளை பார்த்து ரசித்து திருவள்ளூர் சிலை சென்று அங்கு திருவள்ளுவனுடைய திருக்குறள் மற்றும் பல்வேறு திருவள்ளுவனுடைய பல்வேறு அடுக்குகள் வைக்கப்பட்டுள்ள பல்வேறு திருக்குறள்களை படித்து அந்த சிலையும் பார்வையிட்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பு மக்களுக்கு சுற்றுலா பயணிகளுக்கு கிடைக்க உள்ளது. அந்த பாலத்தை திறந்து வைத்த முதலமைச்சர் தற்போது அந்த விவேகானந்தர் நினைவு மண்டப தளத்தை சென்ற பிறகு அங்கிருந்து மீண்டும் திருவள்ளூர் சிலை பார்த்து நடக்கக்கூடிய காட்சியை தான் தற்போது ஒளிப்பதிவாளர் சதீஷ் காட்டிக் கொண்டிருக்கிறார். அங்கு வரக்கூடிய, அதாவது அங்கிருந்து மறுபுறம் இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் வந்து சேர உள்ளது. மனு, இந்த கண்ணாடி பாலம் சுற்றுலா பயணிகளுடைய பயன்பாட்டிற்கு எப்பொழுது வர இருக்கிறது? ஏனென்றால் அடிக்கடி கடல் சீற்றம், கடல் நீர்மட்டம் தாழ்வு போன்றவற்றால் அவர்களுக்கு அங்கு செல்ல முடியாத நிலை ஏற்படும். அதனால் சுற்றுலா பயணிகளுக்கு இது எப்பொழுது பயணிக்க கொடுக்கப்பட இருக்கிறது? அதாவது இந்த திருவள்ளூர் சிலை மற்றும் விவேகானந்த பாறை என்பது, விவேகானந்தர் நினைவு மண்டபம் என்பது இந்த கடற்பகுதியில் 2 பாறைகளில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதியில் இந்த படகு தளத்தில் இருந்து புறப்படக்கூடிய படகுகள் விவேகானந்தர் நினைவு மண்டபத்துக்கு எந்த தடையுமின்றி சென்று சேர முடியும். அந்த படகு தளம் என்பது இந்த கடல் ஓட்டம் மற்றும் கடல் அலை சற்று எழுந்திருந்தால் கூட அங்க சமாளிக்கக்கூடிய அளவில் அந்த படகு தளம் உள்ளது. ஆனால் திருவள்ளூர் சிலை பகுதியில் இருக்கக்கூடிய படகு தளம் என்பது கடல் ஏற்றம் இறக்கம் வரும்போது அந்த பகுதியில் படகு முறையாக ஓடி சென்று நிறுத்துவதற்கான பல்வேறு தடைகள் இருப்பதால் தான் இந்த கண்ணாடி கூண்டு பாலம் தற்போது கட்டியுள்ளது. இதனால் இந்த பாலத்தில் அதாவது இந்த பணிகள் 100% பணிகள் முடிந்திருந்தாலும் சிறு சிறு பணிகள் அந்த பகுதியில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உள்ளது. ஆனாலும் நாளை முதல் இன்று நம்ம அந்த பல்வேறு துறை அதிகாரிகளிடம் கேட்கும் போது நாளை முதல் சுற்றுலா பயணிகள் எந்த தடையும் இன்றி திருவள்ளூர் சிலை பார்வையிடுவதற்கான அனுமதிக்கிறதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக கூறியுள்ளன.
குறிப்பாக இன்றெல்லாம் இந்த சர்வதேச சுற்றுலா தலத்தில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து பல்வேறு பகுதிகளில் தங்கியுள்ளார்கள். அவர்கள் நாளை காலையிலிருந்து வழக்கம் போல் இந்த பூம்புகார் படகு தளத்திலிருந்து 8 மணியிலிருந்து அந்த படகு சேவை தொடங்கும் போது விவேகானந்தர் நினைவு மண்டபத்துக்கு சென்று இறங்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் இந்த கண்ணாடி கூண்டு பாலம் வழியாக நடந்து திருவள்ளுவர் சிலைக்கு செல்வதற்கான அனைத்து வாய்ப்புகளும் உள்ளது. அது இங்கு வந்திருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளும் பெரிய எதிர்பார்ப்போடு தான் அந்த பாலத்தில் நடந்து செல்வதற்கான ஒரு ஆசையோடு காத்திருக்கக்கூடிய சூழ்நிலை தான் தற்போது இருந்து வருகிறது. மனு, தமிழக அரசின் சார்பில் வெள்ளி விழா நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் என்னென்ன நடைபெற இருக்கிறது? அதனால் தற்போது இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கக்கூடிய முதலமைச்சர் மீண்டும், அதாவது அவருடைய அறிவித்திருந்த திட்டம் என்பது பூம்புகார் படகு தளத்தில் திருவள்ளுவருடைய மணல் சிற்பத்தை ஒரு மணல் சிற்ப கலைஞரை உருவாக்கி இருந்த அந்த சிற்பத்தை திறந்து வைத்த பிறகுதான் தற்போது இங்க வந்து பூம்புகார் படகு தளத்திலிருந்து திருவள்ளுவர் சிலை நோக்கி செல்லும் என்று சொல்லியிருந்த நிலையில் முதல்வர் வந்து இறங்கி அங்கிருந்து நேரடியாக திருவள்ளுவர் சிலைக்கே சென்ற நிலையில் அங்கிருந்து திரும்ப வரும்போது இந்த மணல் சிற்பத்தை பார்வையிட்ட பின்பு இங்கிருந்து லேசர் லைட் எரிய வைக்கக்கூடிய அதை துவங்கி வைக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி உண்டு. அதை முடித்து நேரும் அரசு விருந்தினர் மாளிகை வளாகத்தில் இருக்கக்கூடிய நிகழ்ச்சி நடக்கக்கூடிய பகுதிக்கு சென்று இந்த பட்டிமன்றம் நடைபெற உள்ளது. அந்த பட்டிமன்றத்தை பார்வையாளராக முதல்வரும் பங்கேற்க உள்ளார். கன்னியாகுமரியில் கண்ணாடி பாலத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்துள்ளார். திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழாவையொட்டி கண்ணாடி பாலம் திறக்கப்பட்டுள்ளது. திருவள்ளுவர் சிலையையும் விவேகானந்தர் பாறையையும் இணைக்கும் வகையில் இந்த கண்ணாடி பாலம் கட்டப்பட்டுள்ளது. 37 கோடி ரூபாய் செலவில் இந்த கண்ணாடி பாலம் கட்டப்பட்டுள்ளது.